அப்ப பாருங்க, ஒரு பக்கம் சிரவணம்னு சொல்லி இங்க ஒரு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம் யூடியூப் போட்டு, இங்க இன்னொரு பக்கம் கான்டாக்ட்ஸ்ல பெருமாளுடைய போன் நம்பராக அவனுடைய திருநாமத்தை ஸ்டோர் பண்ணி அப்பப்ப டயல் பண்றதுங்கிற முடிவுக்கும் நாம வந்துட்டோம். இதெல்லாம் டெய்லி ரொட்டீன்ல நாம பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஆனாலும் ஒருத்தர் கேட்டார், இது என்ன அந்த மாதிரி பகவானையே நினைக்காமல் சொன்னாலும் நாம சங்கீர்த்தனம் பலன் தருமானா? தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது நாராயணியத்துல பட்டத்திரி சொல்றார். நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தகத்ய கௌகான் மகிமாசிய தாத்ரிஷா யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே என்று பட்டத்திரி சொல்றார். அதாவது நெருப்பு இருக்கே, தெரிஞ்சு கை வச்சாலும் சுடும், தெரியாம கை வச்சாலும் சுடும். பகவன் நாமம் நெருப்பு மாதிரி, நீ தெரிஞ்சு சொன்னாலும் பாபத்தை எரிச்சிடும், தெரியாமலே சொன்னாலும் பாபத்தை எரிச்சிடும். நெருப்பு அதன் வேலையை பண்ணிடும். இன்னொன்னு அது மருந்து மாதிரியாம். இந்த இப்போ பேராசிட்டமால் மாத்திரை இருக்கு, இந்த கோவிட் வந்ததுல இருந்து டோலோ 650 எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ டோலோ 650 எடுத்துப்போம். ஒருத்தர் டோலோ 650னா என்னன்னு சொல்லி அவர் இன்டர்நெட் கூகுளாச்சாரியார் எல்லாம் சர்ச் பண்ணி இது பேராசிட்டமால் 650 mg இருக்கு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டார். அவருக்கும் ஜுரம் குறையும். இன்னொருத்தர் என்னன்னே தெரியாம டாக்டர் கொடுத்தாருன்னு சாப்பிட்டார், அவருக்கும் ஜுரம் குறையும். நீ மாத்திரையை தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் வியாதி குணமாகும். பகவன் நாமாங்கிற மருந்தை தெரிந்து உட்கொண்டாலும் தெரியாமல் உட்கொண்டாலும் நம்முடைய பிறவி பிணி என்ற நோயே விலகிவிடும். ஆகையினால நாம சங்கீர்த்தனம் என்பது எப்படினாலும் பலன் கொடுக்கும்.